Dear students, today we have discussed the topic relations and functions. Relations அப்படின்னா என்னன்னா தொடர்பு. ஓகேங்களா? தொடர்பு. இப்போ ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ செட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இப்போ செட்ஸ்னா செட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? செட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம எந்த ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா வெல் டிஃபைன்டாக இருக்கணும். கண்டிப்பாக வெல் டிஃபைன்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ், கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி, கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் ஏ கார்டன். ஓகேங்களா? இப்போ இதை ஒரு 5 செட் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? 5 செட் எடுத்துக்கிட்டேன். இதில் எதெல்லாம் வெல் டிஃபைன் எதெல்லாம் வெல் டிஃபைன் இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த ஆப்ஜெக்டை பாருங்க, கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். இப்போ கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் அப்படின்னா இப்போ ஆல்பபெட்ஸ் A to Z வரையுமே வந்து என்னது ஒரு செட்டு. இப்போ ஏங்கிற ஒரு செட்டு நான் எடுத்துக்கிறேன். அந்த ஏங்கிற செட்டில் கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ், இங்கிலீஷோட ஆல்பபெட்டை ஃபுல்லத்தையும் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு செட் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு செட்டு பாருங்க, A ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 அண்ட் ஸோ 1. இதை வந்து நான் கலெக்ஷன் ஆஃப் இது வெல் டிஃபைனாக என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள. நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 அண்ட் ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ். இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா கிளாஸில் ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. 30 மெம்பர்ஸில் குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா எத்தனை பேர் சொல்லுவோம்? நம்மள சொல்ல முடியும்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம குட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவோம். அது ஒருத்தவங்களெல்லாம் அது குட்டுன்னு சொன்னாலும் மற்றவங்களெல்லாம் அது குட்டுன்னு சொல்லவே முடியாது. ஓகேங்களா? இப்போ என்னால் நான் வந்து குட்டுன்னு சொன்னேன்னா ஒரு 20 மெம்பர்ஸை சொல்லுவேன். இப்போ வேற யாராவது நீங்கள் கன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா அவங்கள வந்து 10 மெம்பர்ஸை கூட சொல்லலாம். இப்போ நான் குட்டுன்னு சொல்கிற ஒரு பையன் எல்லாருக்கும் குட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு குட்டாக இருக்கலாம், உங்களுக்கு அவங்க பேடாக இருக்கலாம். சப்போஸ் எனக்கு பேடாக இருக்கிற ஒரு கேர்ள் ஆர் பாய் உங்களுக்கு குட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டான ஒரு ஆப்ஜெக்ட்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். வேரியபிள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைமுக்கு டைமு இதெல்லாம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிற எதையும் நம்ம வந்து என்னன்னு சொல்ல மாட்டோம், வெல் டிஃபைன்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டேட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னு பார்க்குறோம். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி, கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் அ கார்டன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃப்ளவர்ஸ் இன் அ கார்டன், இப்போ என்னோட கார்டனில் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஃப்ளவர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் பியூட்டிஃபுல் இன் கார்டன். ஓகேங்களா? இப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அதை நான் தான் சொல்ல முடியும். இப்போ என்னோட கார்டனில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் மற்றவங்களெல்லாம் அதை சொல்ல முடியாது. இப்போ எனக்கு அது பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தோன்றுறது, மற்றவங்களெல்லாம் அது தோணும் இல்லை, அது பியூட்டிஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் தட் இஸ் நாட் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நேச்சுரல் நம்பர் 1 to 3 ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், ஓகேங்களா? ரிலேஷன்ஸ் அப்படின்னு ரியல் நம்பர்ஸ் பார்க்குறோம். இதில் எது வேணாலும் நமக்கு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், எந்த ஆப்ஜெக்டை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இவங்கெல்லாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்டர்ட் பேர். ஆர்டர்ட் பேர் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆர்டர்ட் பேர். பேர்னாலே நமக்கு 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? 2 செட்ஸ் பேர். ஓகேங்களா? இப்போ ஆர்டர்ட் பேர், இப்போ ஏங்கிற ஒரு செட்டை நான் எடுத்துக்கிறேன். நவ் ஐ கெட் ஏங்கிற ஒரு செட் வந்து என்னென்ன நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். நேச்சுரல் நம்பர்லேயே ஏங்கிற ஒரு 3 4. நெக்ஸ்ட்டு பிங்கிற ஒரு செட்டை எடுத்துக்கிறேன். பிங்கிற செட்டில் நான் வந்து 0 1 2 3 4. ஓகேங்களா? ஏங்கிற ஒரு செட்டில் நான் நேச்சுரல் நம்பரையும் பிங்கிற ஒரு செட்டில் ஹோல் நம்பரையும் எடுத்துக்கிறேன். இப்போ 2 செட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஆர்டர்ட் பேர் என்னன்னு சொல்லணும்னா இங்கே இருக்கிற ஒரு செட்டில் இருந்து ஏங்கிற செட்டில் இருந்து பிங்கிற செட்டை வந்து நம்ம பேர் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 வந்து 0க்கு பேர் பண்ணுவோம். 1ங்கிறது 2க்கு, இந்த 1ங்கிறது 1க்கு பேர் பண்ணுவோம். 1ங்கிறது 2க்கு பேர் பண்ணுவோம். 1ங்கிறது 3க்கு, 1ங்கிறது 4க்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க,
நம்ம வந்து மூவி பார்க்கறதுக்காக சினிமா தேட்டருக்கு போகிறோம். இப்போ சினிமா தேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா நாங்கள் டிக்கெட் அலாட் பண்ணுவாங்க. எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னா C, 4 B, 5 அப்படிங்கிற நமக்கு டிக்கெட் அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ C, 4 B, 5னா என்ன எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு மூவி தேட்டர்ல சீட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது A ரோ, B ரோ, C ரோ. இப்போ சீட்ஸ்லாம் அலர்ட் பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, C,4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ C,4னா நம்ம சிங்கிற ரோல பார்க்கணும். சிங்கிற ரோம்ல 4th சீட்டு தான் நம்மளோட சீட்டு. இப்போ 4th சீட் 1 2 3 4 இந்த சீட்டு தான் வந்து என்னோட சீட்டு. ஓகேங்களா? அப்புறம் B,5. இப்போ B,5னா நம்ம எப்படி மீன் பண்ணோம்னா பிங்கிற ரோல 5th சீட்டு தான் நம்மளோட சீட்டு. இப்போ பிங்கிற ரோல 1 2 3 4 5 இந்த சீட்டு தான் என்னோட சீட்டு. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் எனக்கு சீட் அலாட்மெண்ட், அதாவது எங்க இது லொக்கேஷனை தான் வந்து இந்த C,4ங்கிறது லொக்கேஷனை தான் வந்து நோட் பண்றோம். ஓகேங்களா? அப்ப C,4ங்கிறது சிங்கிற ரோல 4th சீட்டு, B,5னா பிங்கிற ரோல 5th சீட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்ப இது வந்து ஆர்டர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு பேர் பண்ணணும்? 2 செட் எடுத்துக்கிட்டோம். ஏங்கிற ஒரு செட்டு, பிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு ஆர்டர் பேர் நம்ம எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏங்கிறதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னன்னா 1 இருக்கு. இந்த 1 வச்சு நான் இப்போ பேர் பண்ணி எழுத போறேன் அப்படின்னா எப்படி எழுதணும்? 1 வச்சு 0, 1க்கு 1, 1, 2, 1, 3, 1, 4 அப்படின்னு நான் பேர் பண்ணி எழுத போறேன். எப்படி எழுதுவேன்னா 1, 0, 1, 1, 1, 2, 1, 3, 1, 4. ஓகேங்களா? இப்போ இது வந்து என்னது? பேர். நெக்ஸ்ட் 2ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறேன். 2ங்கிற எலமெண்ட் எடுத்து அது மாதிரி பேர் பண்ணி எழுத போறேன். இப்போ இந்த 2ங்கிற எலமெண்ட் பில இருக்க எல்லா எலமெண்ட்டையுமே தனக்கு பேரா எடுத்துக்க முடியும். 3ங்கிற எலமெண்ட் எடுத்தோம்னா அதுவும் வந்து பில இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் பேரா எடுத்துக்க முடியும். 4ங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். 4ங்கிற எலமெண்ட் பில இருக்க எல்லா எலமெண்ட்டையுமே பேரா எடுத்துக்க முடியும். இப்போ ஆர்டர்ட் பேர்னா எப்படி எழுதணும்? 2, 0, 2, 0, 2, 1, 2, 2, 2, 3, 2, 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த 3ங்கிற எலமெண்டோட பேர் எழுதணும் எப்படி எழுதுவோம்னா 3, 0, 3, 1, 3, 2, 3, 2, 3, 3, 3, 4 பேர் எழுதிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன எலமெண்ட் இருக்கு? 4ங்கிற எலமெண்ட் இருக்கு. அப்போ 4 அது மாதிரி என்ன செய்யணும்? பேர் பண்ணி எழுதிக்கலாம். 4, 0, 4, 1, 4, 2, 4, 3, 4, 4 அப்படிங்கிற எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து என்னது? ஆர்டர்ட் பேர். இப்போ இதான் வந்து என்னது? ஆர்டர்ட் பேர். தேங்க்யூ.